ஆமா மாப்பிள. ஹலோ, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இதை பற்றி. எத்தனையோ ஃபிட் செக் பண்ணியாச்சு. ஆனா இந்த ஒரு ஃபிட் செக்குக்கு நானே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னா செம்மையா இருக்கா. என்ன இது? ஏமாத்திட்டானே. அதாவது இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம இந்தியா போன வருஷம் ஆடிய தோற்றதுனால இந்த வருஷம் T20 வேர்ல்ட் கப்பு ஜெயிக்கணும்னு ஒரு நோக்கில் இருக்கும்போது, கால்சன் வந்து அடிக்கும்போது, இந்தியா கப்பு இந்த வாட்டி ஜெயிக்கணும்னு நினைக்கும்போது வந்தா பாரு ஒருத்தர். நம்ம இதை பற்றி பேச போனால் T20 வேர்ல்டு கப் இந்தியா ஜெயிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்த பிரச்சனை அண்ட் சோஷியல் மீடியா சைட் ஃபேன் பேஸ், அந்த பிரச்சனைகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது அண்ட் நடக்க போகிறது, இதை பற்றியெல்லாம் நம்ம இன்டெப்த்தாக பேச போகிறது இல்லை. ஏன்னா எனக்கும் தெரியாது அது என்ன பிரச்சனைன்னு. ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு ஸோ மேட்ச் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, யாரும் பார்த்து भाषण कुछ ज्यादा नहीं हो गया? இருக்கிறவங்க எல்லாம் மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா டேப்லெட்டோட தான் இருந்திருப்பீங்க. ஏன்னா அவ்வளோ த்ரில்லிங்காக மேட்ச் போச்சு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இந்தியா கொலாப்ஸ் ஆனாலும் அதுக்கடுத்த பேட்டிங் ஆர்டரில் கொஞ்சம் வந்து பர்ஃபார்ம் பண்ணி, அதுக்கடுத்து பாலிங்லேயும் ஸ்டார்டிங்கில் 2 விக்கெட் சீக்கிரமாக இந்தியா டீம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்த பார்ட்னர்ஷிப்ஸ் அது வந்து ரொம்ப பெருசாக சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு சப்போர்ட் இருக்குது. அண்ட் அதில் லாஸ்ட் 5 ஓவர்ஸ் 30க்கு 30 ரன் தேவை இருக்கும்போது, பேட்டிங்கில் கால்சன் இருக்கும்போது ஓவர் யார் போடுவா, மறுபடியும் ஒரு வருஷம் ஸ்பின்னர்ஸ் கிட்ட கொடுக்க போகிறாரா, இல்லை பும்ரா வருவாரா, இல்லை அப்படின்னு இருக்கும்போது பாலை தூக்கி ஹர்திக் பாண்டியா கையில் கொடுத்து அவரோட வேலையை சிறப்பாக செஞ்சு இந்த அதுதான்ப்பா விளாண்டாங்க இந்தியா ஜெயிச்சிச்சு. அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல் டீம் எஃபர்ட்ஸ், ஒரு பிளேயரும் அவங்க தனிப்பட்ட எஃபர்ட்ஸ் போட்டு கப்பை தூக்கியிருக்கோம். ஸோ நீங்கள் மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சூரியகுமார் யாதவோட கேட்ச் அதுக்கு மீம்ஸ் எல்லாம் வந்திருக்கும், பால் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த கப்பு அதனால தான் நம்ம கப்பு பிடிச்சோம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ 5 ஓவர்ஸில் போச்சுடா கப்பு இந்த வருஷமும் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மேஜிக் பாலர்ஸ் பண்ணி அந்த கப்பை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க. 3 நாள் இன்ஸ்டாகிராம் பக்கமே போக முடியலை. ஏன்னா எல்லோரும் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டாக இருக்கட்டும், ஸ்டோரியாக இருக்கட்டும், எல்லாம் ட்ரெயின் விட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க இந்தியாவோட போஸ்ட்டு. வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சும் நம்ம இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் கொஞ்சம் சேடாக, சாரி பிளேயர்ஸ் இல்லை, நம்ம இந்தியா டீமை சப்போர்ட் பண்ணுற ஃபேன்ஸ் எல்லோரும் கொஞ்சம் ஹர்ட் ஆகிருக்காங்க. எதனால அப்படின்னா, நம்ம ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார், ஜடேஜா அவரும் போயிட்டார். ஸோ ஒரு சைடில் நம்ம T20 கப் என்ன தான் வின் பண்ணியிருந்தாலும், ஒரு சைடில் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்து ரசித்த பிளேயர்ஸ் எல்லாம் ரிட்டையர் ஆகும்போது லைட்டாக வருத்தமாக தான் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ பண்ணுறோம். ஸோ ஒரு சிம்பிளான வீடியோவாக தான் இருக்கும். வீட்டில் ஏதாச்சும் வச்சு அனுப்பிவிடுவேன், நீங்கள் அதை பார்த்துக்கிடுங்க அப்படின்னு. ஆசை கூட வாசம் வீசும் காத்த தேட ஆழம் கூடிட வேகம் தூரிட நீ பேச லைட்ட ஆசை கூட வாசம் வீசும்